நம்மளுக்கு என்ன வருமோ அதை ஓப்பனா பண்ணிடுவோம். நிறைய பேர் அதான் சொன்னாங்க, ப்ரோ நெக்ஸ்ட் தளபதி விஜய், நெக்ஸ்ட் தளபதி விஜய் அந்த மாதிரி போட்டுனேன்னாங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. சில பேர் சொன்னாங்க அவருக்கே டஃப் கொடுக்காம பண்ண சொல்லிட்டேன். நானும் அந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. பொம்பளை கெட்டப்ப போட்டுட்டு மாடி மேல நின்னு ஆடுனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்து பயந்து ஓடியே போயிட்டாங்க பக்கத்துல இருந்தவங்க. எனக்கு நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்கேனா, நல்லா இருக்கா சொல்லு சொல்லு, நல்லா இருக்கா சொல்லு சொல்லு, சொப்பன சுந்தரி நான் தானே. இப்போ வந்து நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்றீங்க, ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடணும் அந்த மாதிரி ஒருத்தமா எனக்கு ஆசை இருந்தது. நீங்க வந்து ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா கோவப்படணும் சரியா? ஆமா கண்டிப்பா கோவப்படணும். அப்ப ஏன் வரல? உங்களை பார்க்கும்போது எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. இப்பதான் கோவம் வர மாட்டேங்குது. உலகத்துல தோசை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஃபெக்ஸ் இருக்கு, தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு, ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட யாரு கெஸ்டா வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோசப் அப்படின்றவர் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? வணக்கம். சரி, என்ன நீங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு வந்து எங்க டீம்ல சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வர போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆர்வமா இருந்தேன். ஆனா நான் உங்களுக்கு எதுலையுமே நான் பார்த்ததே இல்லை. என்ன பண்றீங்க நீங்க? சமையல் நிகழ்ச்சி பண்றீங்களா இல்ல என்ன என்ன ஷோ பண்றீங்க? பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சமையல் நிகழ்ச்சி அந்த மாதிரி எதுவும் ஷோ தான் பண்ணல. நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கேன். நான் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. டான்ஸ் ஒரு மையமா கொண்டு ரீல்ஸ் நிறைய போட்டுன்னு இருக்கேன். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளியில போனாலும் எனக்கு போட்டோ எடுக்க எனக்கு ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. அப்படியா? ஆமா. ஆனா நானும் நைட்டு ஃபுல்லா நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். நான் பார்த்ததே இல்லையேங்க உங்க வீடியோஸ். என் வீடியோஸ் சில வீடியோஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது, சில வீடியோஸ் தான் கொஞ்சம் பாப்புலர் ஆகுது இல்லை. அதனால அவ்வளோ பெரிய பாப்புலர் சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறது வெறும் 12,000 ஃபாலோவர்ஸ் தான். ஆனால் அது எனக்கு பெருசா இருக்குது. அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மள இன்டர்வியூ கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு என்ன தோணுது உங்களுக்குள்ள? நான் ஒரே வருஷத்துல இவ்வளோ இது பண்ணது எனக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒரே வருஷத்துல இதோட 3வது இன்டர்வியூ எனக்கு யூடியூப் சேனல்ல. அது எனக்கு ஏன் கூப்பிடுறாங்க? என்ன பண்ணீங்க அப்படி? அதாவது நான் என்னோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லா என்னோட ரீல்ஸ்ல காமிச்சேன். நான் நம்மளுக்கு என்ன வருமோ அதை ஓப்பனா பண்ணிடுவோம். நம்மளுக்கு என்ன லேடி கெட்டப் பண்ணாலும் சரி, ஆக்டிங் ஆனாலும் சரி, இல்லை டான்ஸ் எது வருதோ நம்ம திறமையை மெரிப்படுத்தும் சொல்லி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அது நிறைய பேர் காமெடியா போயிடுச்சு. நான் என்ன ஹீரோவா நினைச்சு பண்ணேன். நான் நிறைய பேர் காமெடியா போயிடுச்சு. சில பேர் ஹீரோவாகவும் ஏற்றுதான் நினைக்கிறாங்க. ரீசெண்டா கூட நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்காக தான் ஜோசப் இஸ் ஹீரோவை ஜோசப் இஸ் தளபதியா நான் மாத்தினது காரணமே. தளபதி விஜயா? நீங்க? நான் விஜய் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 500 வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் மட்டும் வெளியே போகலாம் நான் முடிவு பண்ணேன். நான் சரி நம்ம பண்ணிட்டோம் இதோட போடுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போன நினைச்சேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டேன், ப்ரோ நீங்க போவாதீங்க ப்ரோ, ரொம்ப வருத்தம் ப்ரோ, நீங்க தான் 6% சொல்லிட்டேன். என்ன அதனால என்ன பண்ணேன், நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட போல் ரிசர்ச் இருக்கு ஸ்டோரியில, போல் ரிசர்ச்ல ஐ ஆம் எ ஃபியூச்சர் தளபதி ஜோசப், ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் ஜோசப் பண்ணி போட்டேன். அதுல தளபதி ஜோசப்க்கு 600 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ இப்ப 600 பேர் ஓட்டு போட்டவங்க அடுத்த 10 வருஷத்துல 5000 பேர் ஓட்டு போட மாட்டாங்க, இல்ல இப்ப 50,000 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அதே நம்பிக்கையோட பண்ணலாம்னு சொல்லிட்டான் ஜோசப் இஸ் தளபதியா உள்ள வந்தேன். நான் அவர் ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப எலெக்ஷன் வரீனா அவங்க ஓட்டு போடுவாங்களா? அது எனக்கு தெரியாது. இப்போதைக்கு இந்த கான்செப்ட் வந்திருக்கேன். நான் ஃபியூச்சர்ல அதை பத்தி பார்ப்போம். வெட்டாம விட மாட்டேன். சோ அப்ப நீங்க வந்து உங்களை வந்து ஒரு விஜய் சாரா நினைக்கிறீங்களா, தளபதியா நினைக்கிறீங்களா? நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய பேர் அதான் சொன்னாங்க, ப்ரோ நெக்ஸ்ட் தளபதி விஜய், நெக்ஸ்ட் தளபதி விஜய் அந்த மாதிரி போட்டுனேன்னாங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. ஆனா அவர் அப்படி போட்டவங்களா நீங்க பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடிஸா தான் இருக்கும். ஃபேக் ஐடிஸா இருக்குமா அது எனக்கு தெரியாது. ஆனா போட்டதுல எனக்கு கொஞ்சம் 2-3 பேர் போறாங்கன்னு சொல்லி ஹாப்பினஸ், சரி நம்ம சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஆனா நான் தளபதி விஜய் சாருக்கு அடுத்தது நான் நினைக்கல. நான் இன்ஸ்டாகிராம் தளபதியா இருந்திருக்கிறேனே. இன்ஸ்டாகிராம்ல ஒரு தளபதி? ஆமா. 啊 சரி, கண்ணாடியில பாக்கும்போது ஜோசப் எந்த ஹீரோ மாதிரி தெரியறாரு? 1 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
கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு நான் எப்பவுமே என்ன பார்க்கும்போது நான் விஜய் சாரோட ஆக்டிங் தான் நான் மோஸ்ட்லி நான் எடுத்துப்பேன். நான் அவரை மாதிரி பாடி லாங்குவேஜ் ட்ரை பண்ண சொல்லிட்டு அவரை மாதிரி பண்ணுவேன். நான் சில பேர் சொல்ல அவருக்கே டஃப் கொடுக்காம பண்ண சொல்லிட்டேன். நானும் அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை. டான்ஸ்லாம் தெரியாதானா? நானும் உங்க வீடியோஸ்ல பார்த்தேன். ஏன் மொட்டை மாடியிலே பண்ணீங்க? வீட்ல இடம் இல்லையா? அதாவது எனக்கு லொகேஷன் அங்கதான் நல்லா அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் நல்ல லொகேஷன் அமையல எனக்கு. சரி, என் வீட்டு மொட்டை மாடியில லொகேஷன் நல்லா மயமாக கொண்டு அதை நல்லா பண்ணும்போது நல்லா இது ரீச் வருது. நல்லா ஓட முடியுது, ஆட முடியுது, சுட்ட முடியுது, அதிக ஃபைட் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. மேல இருந்து குதிக்க முடியுது, எல்லாமே ஃபைட்லாம் போட்டிருக்கேன்னு. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் அது பண்ணிருக்கேன். அதுதான் நல்ல ஃபர்ஸ்ட் ரீச் வந்துட்டே எனக்கு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சரி, எந்த வீடியோ? ஆனா இந்த வீடியோ பேடா சும்மா வீடியோ தான் வந்து ரீச் ஆச்சு. நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரீச் வந்தது. அப்புறமா இப்ப ரீசெண்டா தாத்தா வராரு கதரோட போறாரு சொல்லிட்டு தாத்தா வராரே கதரோட போறாரு 4 மில்லியன் வியூஸ். இன்னும் நல்லா போயிருந்தா இருக்குது அந்த வியூஸ் அந்த வீடியோ. சரி, நீங்க வந்து பையனா அந்த வீடியோ போட்டா நல்லா வியூஸ் போதா, இல்ல பொண்ணா மாதிரி வீடியோஸ் போட்டா நல்லா? அதையும் பூவெல்லாம் வேற வச்சிருந்தீங்க, நான் பார்த்தேன். பொண்ணா மாதிரி போட்டா வியூஸ் போகுதா? ட்ரை பண்ணினே லேடிஸ் சாங்ஸ் ஞாபகத்துக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு காஞ்சனா ட்ரை பண்ணேன், நல்ல ஹிட்டு கொடுத்தது. ராரா ட்ரை பண்ணேன், அவ்வளோ ஹிட்டு கொடுக்கல. அதுக்கப்புறமா ரொம்ப டவுனாக தான் போயிருந்தது. ரீசெண்டாக சொப்பன சுந்தரி போட்டோம் பாருங்க, எல்லாம் ஏறி வந்துட்டேன் நான். அதுதான் எனக்கு கை குத்து தூக்கி விட்டுச்சே. நான் திரும்ப மேல படி வந்தது காரணமே சொப்பன சுந்தரி சாங் தான். பொம்பளை கெட்டப்ப போட்டுட்டு மாடி மேல நின்று ஆடுனா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பார்த்து பயந்து ஓடியே போயிட்டாங்க. பக்கத்துல இருந்தவங்க காஞ்சனா கெட்ட போட்டு ஆடணும் பாத்தீங்களா, பக்கத்துல அந்த ஆண்டி ஓடியே போயிட்டாங்க பயந்து. லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஆண்டி ஓடி போற அளவுக்கு நீங்க வந்து கெட்ட போட்டிருக்கீங்க. அம்மாவோட மைய ஃபுல்லா மூஞ்சில பூசி லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி அகோரமா ஆயிட்டேன் நான். உங்க வீட்டுல சொல்லு, என்ன உங்க பையன் நைட் ஆனா புடவையெல்லாம் போட்டுக்கிட்டு வளையெல்லாம் போட்டுக்கிட்டு மேல வரான் அப்படின்னு திட்டலையா? யாரும் பைத்திய மாதிரி பாக்கலையா அவங்கள? அந்த மாதிரி யாரும் பாக்கல. எனக்கு மேக்கப் பண்ண எங்க அம்மா தான். ஆமா, அம்மாவோட சாரி தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு அம்மா தான். அப்ப பூ யார் வச்சு விட்டது? அதுவும் அம்மா தான். எல்லாமே அம்மா கான்செப்ட் தான். எனக்கு லைட் கேட்ட சொப்பன சுந்தரி நல்லா ஹிட் ஆகணும், நீங்க தான் ரெடி பண்ண சொன்னா. நான் அவங்க ரெடி பண்ணி விட்டாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த சொப்பன சுந்தரியா? அந்த சொப்பன சுந்தரியை பண்ணி காமிங்க. அப்படி என்ன பண்ணீங்க சொப்பன சுந்தரியில? சொப்பன சுந்தரி நான் தானே, அந்த சொப்பன லோகத்தில் தேன் தேன் தானேன்னு பண்ண நான். அதுக்கே நல்ல ஹிட் குத்துச்சு. அதிக ஷேர், எனக்கு 7 லட்சம் ஷேர் இப்போ வரைக்குமே. செம்ம ஹிட் அது எனக்கு. அதுதான் நான் ஃப்ரண்ட் பேஜ்ல வச்சிருக்கேன் நான். அதுவும் காஞ்சனா வீடியோவும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு என் கெட்டப்ப போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறீங்க. உங்க கெட்டப்பா? உங்க என்ன மாதிரி கெட்டப்? உங்களுக்கு இந்த மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிராப் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு என்ன மாதிரி பண்ணி காமிக்கிறீங்களா ஒரு கெட்டப்பு? என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பாக அடிப்பாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி முடி வாங்கன்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன்ல அம்மா கிட்ட விக்கு கேட்டேன் நானு. விக்கு கேட்டேன், நீ இது வரைக்கும் பண்ணதே போதும்னு சொல்லிட்டாங்க. ஃபியூச்சர்ல வேணா வரும் அந்த மாதிரி ஒரு கெட்டப் ஐடியா இருக்குது. ஃபியூச்சர்ல விக்குக்கு பதிலா வழுக்க வந்துச்சுனா உங்களுக்கு? எனக்கு தானே வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பே இல்ல? அப்படி வழுக்க வந்தாலுமே ரஜினி மாதிரி கூல் பண்ணிப்பேன், அதுலயே ரீல்ஸ் பண்ணுவேன். இத மாதிரி சிரிச்சு காமிங்க பார்க்கலாம். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சரி, விஜய் சார் டயலாக் ஏதாவது பண்ணி காமிங்க. விஜய் சார் டயலாக்கா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கழுத்து கிழித்து உடையிலையே? உடையல. I'm waiting. யாருக்கு வெயிட் பண்றீங்க? சினிமா ஃபீல்டுக்கு. அஜித் சார் டயலாக் ஏதாவது பண்ணி காமிங்க. அஜித் சார் டயலாக் மை ஃபேவரட் டயலாக் இதுதான். என்ன கை எங்க போகுது? அத பின்னாடி போகுது. பின்னாடியா? சரி. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. பில்லா பில்லா. அதுக்கு பீஜம் அவ்வளவு வராது எனக்கு. சரி, கமல் சார் டயலாக் ஏதாவது பண்ணிக்கலாம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. லா 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 லா. சரி, ஒரு படத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேப் சீன் கொடுக்குறாங்க, அப்ப நடிப்பீங்களா?
அது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இப்போ எனக்கு மெச்சூரிட்டி அவ்வளோ எனக்கு இருக்குன்னா எனக்கே தெரியாது. அந்த சீன்ல அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நான் நடிப்பேன். நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இந்த ஸ்மோக்கிங் சீன்ஸ், ட்ரிங்கிங் சீன்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ், லவ் ஃபெயிலியர் சீன்ஸ், லவ் சீன்ஸ், இந்த மாதிரி நான் நடிப்பேன். நான் அந்த மாதிரி கெட்ட கேரக்டர் கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அது அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நடிக்கிறத பொறுத்து இருக்குது. சரி, அப்போதைக்கு இப்ப நீங்க இப்ப இருந்து அங்க ஜம்ப் ஆகி அங்க போயிட்டீங்க, ஓகேவா? அப்போதைக்கு குடுக்குறாங்க, நடிப்பீங்களா மாட்டீங்களா? மாட்டீங்க. ஏன் நடிக்க மாட்டீங்க? மாட்டவே மாட்டேன். கெட்ட கேரக்டரா வந்தா கடைசி வரைக்கும் கெட்டவங்களா வாழ முடியும். அப்ப கெட்ட ரோல் பண்றவங்களா கெட்டவங்களும் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஏன் தாட் அந்த மாதிரி தான். இப்ப நான் இப்ப இது வரைக்கும் நான் ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஹீரோவா உள்ள வந்தேன் இன்ஸ்டாகிராம்ல. ஆனா காமெடியில நான் பாக்குறேன். சோ இந்த காமெடி அப்படியே கண்டினியூ ஆனாதான் அப்படியே இருக்கும். திடீர்னு நான் வில்லனிசம், ஹீரோயிசம் அப்புறமா என்ன பண்ணா வச்சுக்கோங்க, என் ஃபேன்ஸுக்கும் பிடிக்காது, என் ஃபாலோவர்ஸுக்கும் பிடிக்காது. அந்த காமெடியோடய போனா செஸ்பர்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். அப்போ எனக்கும் நல்லா இருக்கும். அதனால அதே ஃபாலோ பண்ணி போகணும். சரி, ஓகே. ஏதாவது ஒரு நல்ல அழகா வந்து ஒரு ரொமான்டிக் சீன், ஒரு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணி காமிங்க. ஏதாவது பண்ணி காமிங்க. இப்போ வந்து நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்றீங்க, ப்ரப்போஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடணும், அந்த மாதிரி. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. ஹாய் மாலினி, ஐ எம் ஜோசப். நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனோ வந்து இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. I'm in love with you. முன்தினம் பார்த்தேனே. நல்லா பண்றீங்க. என்ன வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நல்லா பண்ணுங்க. போய் செல்ஃபி. ஹாய், I am Joseph. ஜோசப் பேர் எனக்கு பிடிக்கல, வேற பேர் சொல்லுங்க. ப்ரப்போஸ் சீன்ஸே எனக்கு தெரியாது மோஸ்ட்லி. தெரியாம அப்ப எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? நானா வந்தேன், நீங்க தானே கூப்பிட்டீங்க. கூப்பிட்டா வந்துருவீங்களா? வந்துருவேன். பண்ணி காமிங்க, நல்லா பண்ணி காமிங்க. சும்மா ஆக்டர்னு சொல்லி தெரிய கூடாது. கொடுத்தா வந்து நல்லா பண்ணி ஃபர்ஸ்ட் இழிக்கிறத நிப்பாட்டுங்க. எனக்கு கோவமா வருது. எனக்கு நான் ஸ்மைல் ஃபேஸோட தான் இருப்பேன் நான். சிரிக்காதீங்க. திருப்பி சிரிச்சுட்டே இருக்கு. சிரிக்காதீங்க. அவன் சிரிக்காம கோவப்பட்டா ஓகேவா? கோவப்படு தெரியாது. ஏன்? எனக்கு கோவப்படுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு அதாவது இந்த ஜோசப்போட முழு கோவத்தை யாராலையும் பார்க்கவே முடியாது. அவ்வளவு சீக்கிரம் நான் கோவம் பட மாட்டேன். கோவப்பட்டதை நான் அடங்கவும் மாட்டேன். அப்ப கோவம் என்ன பண்ணுவீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா. நீங்க வந்து ஹீரோவா நடிக்கிறீங்கன்னா கோவப்படணும், சரியா? ஆமா, கண்டிப்பா கோவப்படணும். அப்ப ஏன் வரல? உங்களை பார்க்கும்போது எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. கோவம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. உங்களுக்காக வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அது வந்து என்ன பார்த்தோன்னே நீங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா இல்லையா என்று சொல்லணும், சரியா? பார்சல் பலமா இருக்குது. இது வந்து நானா வந்து கடையா ஏறி ஓடி ஆடி பாடி உங்களுக்காக உங்களை மாதிரி வந்து காஞ்சனா மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி அப்புறம் பூவெல்லாம் வச்சு கடையா போய் தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? வச்சுக்கோங்க. ஓ, காஞ்சனாக்கு சாரி. எனக்கே சாரியா? காஞ்சனாக்கே சாரி தான். காஞ்சனாக்கு சாரி கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? இந்த ஜோசப்புக்கு இதுதான் கெத்து. இந்த காஞ்சனால ஒண்ணு பாத்திருக்கீங்களா? அவங்க கூட இதே கலர் ரெட் கலர் சாரி போட்டுட்டு எனக்கு இது நல்லா இருக்கான்னு கேட்பாங்களா? அந்த டைலாக் இதை போட்டு பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா. எனக்கு நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கா? சொல்லு நல்லா இருக்கா? சொல்லு. ஏன் வந்துட்டாடா, சூற காத்த போல வராடா, உன்னை சொடக்கு போட்டு அடிக்க வராடா. சரி, நான் வளையல் வாங்கிட்டு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் சாரி வந்து நான் இதுக்காக வாங்குது. நல்லா இருக்கு இந்த gift. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நிறைய இப்போ வந்து ஒரு பெரிய வந்து செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. நிறைய கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து பொண்ணுங்க மெசேஜ் பண்றாங்க. இந்த கொடுமை என்னத்துக்குங்க கேக்குறீங்க? அந்த கொடுமை என்னத்துக்குங்க கேக்குறீங்க? அவங்களா வருவாங்க, நீங்க சூப்பரா வீடியோ போடுறீங்க, நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு பேசுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி பேசுங்க. இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவங்க அப்ஸ்காண்ட் ஆகி போயிடுவாங்க. அந்த அக்கௌண்டே காணும். என் மனசே உடஞ்சு போயிடும். இந்த மாதிரி 1 2 கிட்டத்தட்ட 20 பொண்ணுங்களுக்கு மேல. நான் பேர் சொல்ல ஐடி சொல்ல விரும்பல. ஆனா ஃபேக் ஐடியா பொண்ணுக்கு மேல பேசிருக்கீங்க. ஆமா. ஆனா ஃபேக் ஐடியா என்னால உறுதியா சொல்ல முடியாது. சில இது ஃபேக் ஐடி தெரியும். ஆனா சில இது உண்மையிலே ட்ரூ ஐடி. கிட்டத்தட்ட அவங்க போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. யூசர் நேம் கூட ஒரு யூசர் நேம் தான். அதனால நிறைய பொண்ணுங்க வந்துருக்காங்க, போயிட்டாங்க. சில பொண்ணுங்க எல்லாம் அப்புறமா பேசி முடிச்சு போயிடுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு தான் என் ஐடென்டிட்டி மட்டும் விளையாண்டு போயிட்டா. அவளை நான் மறக்கவே மாட்டேன். என்ன விளையாட தெரியுமா?
நீங்க சாரி கட்டின பொண்ணு எனக்கு பிடிக்கல, சொப்பன சுந்தரி சாங், காஞ்சனா சாங், எல்லா சாங்ஸையுமே நீங்க டெலிட் பண்ண சொன்னாங்க. அப்பதான் நான் உங்க லவ் பண்ண சொன்னாங்க. உங்க லவ்வே வேணாம் சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு என் ஐடென்டிட்டி அழிக்க மாட்டேன்னு சொல்லி நான் அப்படியே தான் இருக்கேன் நான். ஏன்னா ஐடென்டிட்டி வீடியோ அழைச்சா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கும்ல. எனக்கு 40 பொண்ணு கூட வரட்டுங்க, ஆனா எனக்கு வீடியோ நான் அழிக்கவே மாட்டேன். ஜோசப் இஸ் ஹீரோ இஸ் த எனக்கு ஐடென்டிட்டி. ஜோசப் இஸ் தளபதி இஸ் த மை ஒரு சாம்ராஜ்யம், என்னோட சாம்ராஜ்யம், என்னோட கோட்டை இது. இந்த கோட்டை ஆமா, இது என்னோட கோட்டையா? ஆமா. 500 வீடியோஸ் போட்டு இந்த சாம்ராஜ்யத்துல கால் நிமித்த நான் உட்காருவேன் நான், ஸ்டைலா கெட்டா கால் மேல கால் போட்டுட்டு. எஸ், அதனால தான் இன்ஸ்டாகிராம்லவே விட்டேன். நேர்ல எந்த பொண்ணு பார்த்து லவ் சொல்றோம் அப்பதான் நான் லவ் பண்ணுவேன் நான். எந்த மாதிரி பொண்ணு வேணும் உங்களுக்கு? என்ன மாதிரி பொண்ணு வேணும்? எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா என்னோட வீடியோஸை லைக் பண்ணணும், என்னோட வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணணும், நான் சாரி கட்டலாம் சரி எல்லாமே லைக் பண்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு பொண்ணு வேணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாரி எல்லாம் போட்டுப்போ அந்த பொண்ணு கட்டி விடணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. கண்டென்ட் கூட பண்ணலாமே, ஏன் நாங்க ஒரு சில டான்ஸ் பண்ணலாமே, அந்த மாதிரி தான். அதாவது இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு காமெடி சென்ஸாவும் இருக்கணும், லைஃப் ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்டோட பண்ணணும். டைரக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் கால் பண்ண பாருங்க, யாரு லைக்கா ப்ரொடக்ஷன் நான் கால் பண்ண சொல்லி கால் பண்ணான். செம்ம காண்டாயிடுச்சு. நான் வந்து கேள்வி நல்லா கேட்டேன், எனக்கு எவ்வளவு பட்ஜெட், எனக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பேன் சொன்னதுக்கு அப்புறமா ப்ரோ 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 சொல்லி பயந்து ஓடி போயிட்டான் அவன். ஏன் அதெல்லாம் கேட்டீங்க? என்ன கேட்டாங்க அவங்க? ஏன்னா ஒருத்தவங்க பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு. இப்போ இங்க என்ன கூப்பிட்டோம் வந்து ஒரு நம்பிக்கையோட கூப்பிட்டா, நாளைக்கு 2 மணிக்கு ஷூட் உடனே வாங்க. என்ன அங்கிள் கூப்பிட்டாரீங்க? அவர் பேர் வீரான்னு சொன்னாங்க. அவரா பயங்கரமானவராச்சே வீரா டாக்ஸ். அப்ப நீங்க கூட மெசேஜ் பண்ணிருந்தீங்க, எனக்கு நீங்க மெசேஜ் பண்ண ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் வீடியோஸ்ல பாத்துருக்கேன் நான். ஆஹா விஜய் ஸ்வீட்டா நம்ம மெசேஜ் பண்ணிருக்கேன் சொல்லி ரொம்ப ஹாப்பினஸா இருந்தது எனக்கு. நிறைய வீடியோஸ்ல நான் பாத்துருக்கேன் நான். அப்படியா? ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ரொம்ப பெருமையா இருக்க. ஒரு பாட்டு பாடு. ஐயோ நான் மறந்துட்டேன், உங்க பாடலுக்கு நான் பெரிய ரசிகை. ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. எனக்குன்னு இறங்குன தேவத உனக்குன்னு பிறந்தவனா, 20 வருஷமா இருக்குன்னு தெருவெல்லாம் தெரிஞ்சவன் தான். பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியாலா வேணா, பேசி பேசி கரெக்ட் பண்ண வேணாடா, தொல்லை பண்ணி அப்புறமா தெரியல மறந்து போச்சு. சரி சோகமான பாட்டு பாடுங்க. சோகமான பாட்டா? தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ, பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் அன்பே போ, நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனதாகும் அன்பே போ. போவா? நாங்க போன்றீங்க என்ன? அன்பே போ பாட்டா? நான் கூட ஏதோ என்ன போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு ஹீரோவா வளரணும்னு நான் வந்து பகவான் கிட்ட வந்து உங்களுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகேவா? எனக்காக வந்ததுக்கும் எங்க சேனலுக்காக வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.